இந்த வீடியோவில் கையில் வாழை இலைலாம் வச்சுட்டு ஒரு சாமி ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப ஆக்ரோஷமாக சாமி ஆடுவாங்க. இவங்கள பார்க்குறதுக்கு கொஞ்சம் காளி வேஷம் மாதிரியே இருக்கும். ஆனால் இவங்க தான் இசக்கி அம்மன். அந்த வாழை இலையில் குழந்தை மஞ்சனை எல்லாமே வச்சுட்டு சாமி ஆடுவாங்க. இந்த இசக்கி அம்மனும் ரொம்ப உக்கிரமான தெய்வம். இந்த இசக்கி அம்மன் அவ்வளோ ஈஸியில் யார் மேலேயும் இறங்க மாட்டாங்க. தசராவிலேயே இந்த இசக்கி அம்மன் வேஷம் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக ரொம்ப கம்மியான இடத்துல தான் பார்க்க முடியும். அதே மாதிரி இவங்க இறங்கிட்டாங்கன்னா அவ்வளோ ஈஸியில் அவங்கள விடவே மாட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறவர் வந்து நிறைய டைம் வேஷம் போட வேண்டாம், மாலை போட வேண்டாம்னு எவ்வளவோ நினச்சாலும் அவரை வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துட்டு வந்த மாதிரி இழுத்துட்டு வந்து வேஷம் போட வச்சுருவாங்க. இந்த வருஷம் கூட இவர் வேஷமே போட வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்திருக்கிறாரு. கடைசியில் படையல் போட்டு இந்த கடற்கரையில் நிற்கும்போது ரொம்ப உக்கிரமாக சாமி ஆடிட்டு படையல் போட்டாலே நான் வருவேன்னு தெரியாதான்னு முப்பிடாதி அம்மன் கிட்ட போயிட்டு சொல்லிவிட்டு மறுபடியும் மஞ்சனையை வாங்கி மூஞ்சில் தேய்ச்சிக்கிட்டு ரொம்ப பயங்கரமாக சாமி ஆடி இருக்கிறாரு. இந்த இசக்கி அம்மன்லேயே நிறைய இசக்கி அம்மன் இருக்காங்க. எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இவங்க வந்து குழந்தை வரமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், என்னதாக இருந்தாலும் சொல்லி எடுத்து கொடுப்பாங்க. முக்கியமாக குழந்தை வரத்தை தான் மெயினாக சொல்லணும். ஏன்னா இந்த கோவிலில் அதிகமாக குழந்தை வரத்துக்காக தான் நிறைய பேர் போவாங்க. போய் கோயிலில் இருக்கிற மரத்தில் தொட்டில் கட்டி போட்டால் குழந்தை பிறக்காமல் இருக்க வாய்ப்பே இல்லை. எப்பேற்பட்டவங்களுக்கும் கண்டிப்பாக குழந்தை பிறந்துடும். உங்கள் ஊரில் நடந்த தசரா திருவிழாக்களோட வீடியோவை மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரில் ஷேர் பண்ணுங்கள்.